ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துல அவள் பயங்கரமாக பயந்து போயிருக்கா. அவளுக்கு என்ன பண்ணணும் தெரியலையா, அதுவும் தாக்கவுதா பயங்கரமாக தாக்கிறா. என்னம்மா உன்னால் இன்னமும் நிற்க முடியுதோ? உண்மையை சொன்னால் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். நான் தாக்குன தாக்குதல்ல இப்போதைக்கு பல போன்ஸ் உடஞ்சிருக்கணும் உள்ள. அதே மாதிரி இந்த மாதிரி சாதனமான அட்டாக்ஸால உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஆலிஸும் அவளோட நம்பிக்கை இழக்கல. டீச்சரும் சில பல டெக்னிக்ஸை கத்து கொடுத்துருப்பாங்க, அதை அவ பயன்படுத்துறா. என்னதான் அதை வச்சு தாக்கினாலும் அதனாலையும் அங்க எதுவுமே ஆகல. அதுக்கு எலும்பையோ அது உடைக்க ஆரம்பிக்க நம்ம ஆலிஸ் ரொம்பவும் கடுப்பாயி ஒரு ஐஸ் மேஜிக்கை பண்றா. இதனால பயங்கரமா கண்ணா பின்னான்னு அவ தாக்க ஆரம்பிச்சிடறா. அங்க ஆலிஸ்க்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியோ நான் இதை முடிச்சிட்டேன், இப்போதைக்கு ஃபர்ஸ்டிங்ல இருந்து போகணும். என்ன அதுக்குள்ள எங்க போற? இந்த மாதிரி இன்னமும் முடியல எதுவுமே. உண்மையை சொன்னா உன் மூஞ்சில நம்பிக்கை இழக்கும் போது எனக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கு. காப்ளினோ தன்னைத்தானே உருமாத்திட்டு பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்குதா. அதனால அவ எங்கேயோ போய் விழுறா. என்னமா அவ்வளவுதான், இந்த மாதிரி உன்னோட கதை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலேயே உன்னால எதுவுமே என் முன்னாடி பண்ண முடியாது. இதுதான் உன்னோட ட்ரூ நேச்சரா? இந்த சைடு அவங்க ஓடி போறாங்க. பின்னாடியே நிறைய காப்ளின்ஸோ தொத்தினே வந்தா. அவளுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. முன்னாடியே யாரோ ஒருத்தங்க வர மாதிரியே இருக்கு. இதனால அவங்க பயந்து போய் நிக்கிறாங்க. அது பார்த்தா நம்ம ஹீரோ தான். மர்லின், நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? வேற என்ன, உங்களுக்காக தான் வந்தேன். அட வாங்க, நீங்க இங்க இருக்க கூடாது, நம்ம ஓடி போகணும். ஆனா ஹீரோ டப்புன்னு இறங்கிட்டு அங்க பயங்கரமா வெட்டி போறானா. பாக்குற அவங்களால எதையுமே நம்ப முடியல. ஆமா, நீங்க தான் அந்த கிரேட்டான ஹீரோவா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. நான் உங்களுக்காக ஓவர் டைம்லாம் பண்ணேன், சோ அதனால சேலரியை ஏத்தணும். என்ன கிரேட் ஹீரோ அது நீங்க தானா? ஆலிஸா தயவு செஞ்சு நீங்க காப்பாத்தணும். ஆலிஸா, அவளை எதுக்கு நான் காப்பாத்தணும்? என்ன ஆச்சு? எனக்கு தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கும் ஆலிஸ்க்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு. இருந்தாலும் நீங்க காப்பாத்தணும். ஏன்னா அவ தான் எங்க எல்லாரையுமே காப்பாத்தினா. இப்ப அவ பிரச்சனையில இருக்கா. சோ நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். என்னது, அவளை போய் நான் காப்பாத்தி ஆகணுமா? உனக்குள்ள இருக்கிற கெட்டதும் நல்லதும் அவன் கிட்ட பேசுது. வந்து அவளை காப்பாத்த கூடாது. ஏன்னா அவ உன்னையே குத்த பார்த்தோனே. மோலின், இல்ல நீங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க காப்பாத்தணும். நான் உங்களுக்கு வந்து கெடுல அட்வென்ச்சரா மாறணும் இல்லையா? கண்டிப்பா அவளோட உதவி உங்களுக்கு தேவைப்படும். இனிமே யோசனை இருக்கா? உடனே அங்க மாத்தா சொல்றாங்க, உங்களோட சேலரியா நான் 3 மடங்கு ஏத்துறேன். என்ன நீங்க காப்பாத்துறீங்களா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? பணத்துக்காக நான் அப்படி அலையிறேன்னு யோசிக்கிறீங்களா? உடனே பக்கத்துல இருக்க அந்த லேடியும் சொல்றா, அங்க இருக்கிறது காப்ளினோட கிங். ஸ்ட்ரெயிட்டா போனா ஒரு கேவ் இருக்கும், அதுக்குள்ள ஏகப்பட்ட ட்ரெஷரும் இருக்கும். அது ஒரு ஹோலி டியர்ல இருக்க ஒரு ஆப்போனன்ட். அவ்வளவு சீக்கிரத்துல உங்களால தோக்கடிக்க முடியாது. யாராலையுமே இது வரைக்கும் தோக்கடிக்க முடியல. ஆனா ட்ரெஷர்ன்னு கேட்டவுடனே நம்ம ஹீரோ அப்படியே ஓடி போறான். இந்த பொண்ணும் சொல்றா, பாருங்க நம்ம ஆலிஸ் மேல எந்த அளவுக்கு லவ்னு. ஆமா ஆமா, இவங்க 2 பேரும் உண்மையிலேயே ஒரு கிரேட்டான மேட்சா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த ட்ரெஷர்ன்னு கேட்டவுடனே அப்படி ஓடி போறான். அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் அவன் கண்டுக்கவே இல்ல. இந்த சைடு காப்ளினும் ஆலிஸ பயங்கரமா மிரட்டுது. அவன் கூட இன்னொருத்தனும் இருக்கானாமே, அவன் எங்க? அவன் எப்ப வருவான்? அவனுக்காக நான் வெயிட் பண்றேன். அவனை நானும் டார்ச்சர் பண்ணணும். இப்படி இவங்க சொல்லும் போதே அங்க நம்ம ஹீரோ வரான். ஹீரோக்கு அந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிது. இந்த அளவுக்கு கோல்டா, இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணேன். ஃபைனலி நீ வந்துட்ட போல. உன்னை வச்சும் நான் கொஞ்சம் விளையாட தேவையில்லையா? அவளைக்கும் கண்டுக்காம அவன் கோல்ட நோக்கி தான் போயின்னு இருக்கான். அலிசியும் டக்குன்னு அவன் காப்பாத்துறான். அங்க கையில ரத்தமா ஊத்துது அதுக்கு. ஆமா, எப்படா நீ என்ன தாக்குன? என்னோட கை பயங்கரமா வலிக்குது. ஒரு கிங்கா என்கிட்ட பயங்கரமான பவர் இருந்துச்சு, எப்படி உன்னால இப்படி தாக்க முடிஞ்சது? சும்மா கிண்டல் பண்ண. நான் ஒன்னும் பயப்பில்ல, எல்லாமே நடிப்பு தான். நான் ஒரு கிங்கு, என்னால என்னோட கையை ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். என்ன நீ வந்து ஷாக் ஆகலையா? என்ன ஒரு சாதாரணமான பர்சனா இருந்தா கண்டிப்பா ஷாக் ஆயிருப்பான். பயந்து போய் என்ன பண்ணும் தெரியாம ஐயோ ஏமான்னு கத்திருப்பான். அப்போ நான் அந்த பொண்ணை கம்பேர் பண்ணா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் நினைக்கிறேன். உண்மையா சொன்னா உன்னோட முகம் அது ரொம்ப கேவலமா இருக்கு. என்னோட சிஸ்டரும் இப்படிதான் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிருப்பா. ஆனா ரொம்ப கியூட். இந்த மாதிரி இல்ல, நீ ரொம்ப கேவலமானவனா இருக்க. இதை கேட்டோடனே அது கடுப்பாயி பயங்கரமா தாக்குது. ஆனா ஒரு அட்டாக்கும் அங்க வேலையே செய்யல. அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ தான் தூக்கி அடிக்கிறான். ஆமா, ஏன் என்னோட அட்டாக் எதுவும் வேலை செய்யல? நீ என்ன ஒரு ஹியூமன் தானா இல்ல வேற ஏதாச்சா? உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீ ஒரு லோ லெவலான கிரியேச்சர். என்னோட ஸ்ட்ரென்த்தை நீ சாதாரணமா எடை போடுற. நான் இன்னும் என்னோட முழு பவரை காட்டவே இல்லை. அதோட முழு பவரை காட்டுதா? இதுதான் காப்ளினோட ஒரு அல்டிமேட்டான டெக்னிக்கா. அவ்வளவுதான், இதை நான் ஆக்டிவ் பண்ணிட்டேன். இதை வச்சு உன்னோட கதையை முடிக்க போறேன். இப்போ உனக்கு டைம் இருக்கு, மரியாதையா என்னோட சபார்டினேட் ஆயிடு. சோ உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், என் கூட ஒர்க் பண்ண நீ தயாரா? ஆனா அவளைக்கும் அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு லோ லெவலான கிரியேச்சருக்கு நான் வந்து ஒர்க் பண்ணமா? ஏன்னா என் முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. முக்கியமா என்னோட பேரு அது கூட உனக்கு தெரிய வேணாம். வேற ஒரு பேரை சொல்றேன், பிரதர் தேசி. அதுதான். அதே மாதிரி நீ எந்த அளவுக்கு லோ லெவலான கிரியேச்சர்னா, என்னோட பெக்கிக்கு சோறா போட்டாலும் நம்ம பெக்கியோட வயிறு கெட்டு போயிடுமா அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. ஒரு சைடு நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது ஹோலி டயர்ல இருக்க ஒரு ஆப்பனன்ட். இதை கொண்டா ஏகப்பட்ட ரிவார்டும் கிடைக்கும். அப்படி இவன் யோசனை இருப்பானா? அது ஒன்னே சொல்லுது, என்ன யோசிக்கிற? உன்னை வந்து நான் அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியா? அங்க அதோட பவரை வச்சு அப்படியே கொல்லலான்னு வருது. நம்ம ஹீரோ வேறமா கையை வச்சு அதை தடுக்கிறான். இது எல்லாத்தையுமே ஆலிஸும் பார்த்துன்னு
இருப்பான். அங்க ஹீரோ ரொம்ப கடுப்பாயிரான். உன்கிட்ட பேசினா இந்த வேலைக்கு ஆகுது, நீ உன்னையே ஒரு ஹோலி டியர்ல இருக்க ஆப்பனன்ட் நீ சொல்லிக்கிறியா? உண்மையை சொன்னா அதுல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. என்னோட சிஸ்டர் ஒண்டி தான் இப்படி ஏமாத்தின்னு இருக்கா அப்படின்னு யோசிச்சேன். நான் உண்மையை சொன்னா நீயும் ஒரு ஃப்ராடு தான். அங்க ஹீரோவும் அவனோட ஸ்வாடை எடுக்க அதை பார்த்தோன்னே அந்த காப்ளின் கிங்குக்கு தெரியுது, அட இது வந்து டீமன் கிங்கோட ஸ்வாடாச்சு, இது உன்கிட்ட இருக்கு, இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? நான் தான் அந்த டீமன் கிங்கே. உன்னோட ஒரே அட்டாக்ல அந்த காப்ளினை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். அதோட கதையும் அவங்க முடியுது. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான், ஒரு ஹோலி டியர் ஆப்பனன்ட் அவன் தோக்கடிச்சிட்டான்ல. இதுக்கு மேல பணம் தான், பயங்கரமா பணத்திலேயே அவன் பொறலாம். அந்த அளவுக்கு பணம் அவனுக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்த அவன் நல்லாவே மறந்து போயிட்டான். அவன் தாக்குதல்ல அந்த இடமே கொலாப்ஸ் ஆகி அழிய ஆரம்பிக்குது. ஐயோ நான் என்ன பண்றது, என்னோட பவரை நான் கட்டுப்பத்திலேயே, அதனால இந்த இடம் அழியுது. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் அப்படியே விட்டு போறதா என்ன? இல்ல நான் ஏதாச்சும் பண்ணணும். அங்க அவனுக்குள்ள இருக்கிற மைண்ட் வாய்ஸும் வந்து சொல்லுது, பணம் போனா போயிட்டு போகுது, ஆலிஸ காப்பாத்தணும். அவன் கிடக்குற முட்டா பையன், நீ வந்து ட்ரெஷரை தான் காப்பாத்தணும். ஒரு வாட்டி காப்பாத்திட்டா போதும், இதுக்கப்புறம் நீங்க ராஜா மாதிரி வாழலாம். ஆனா ஒரு சைடு மாத்தா கிட்டயும் அவன் சொல்லிருப்பான், ஆலிஸ எப்படியாச்சும் காப்பாத்துறேன்னு. இதனால யோசிக்காம ஆலிஸ காப்பாத்தி கொண்டு வரான். சைடு அந்த இடமே அழிஞ்சு விழுதா. அங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஐயோ என்னோட ட்ரெஷர்லாம் நாசமா போதே, நான் இதுக்கு மேல என்ன பண்றது ட்ரெஷர் இல்லாம. இந்த சைடு ஹென்ரியும் கவலைப்பட்டுக்கினே கேக்குறான், ஆமா அவங்க 2 பேரும் இன்னமும் வரவே இல்ல, அவங்க 2 பேரும் ஓகே தானா? கவலைப்படாத, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் வரான். அவங்களுக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகலையே, நீங்க கவலைப்படாதீங்க, ஆலிஸ் வந்து ஓகே தான். ஆலிஸ் போனா போயிட்டு போட்டோம், என்னோட ட்ரெஷர் நாசமா போச்சு, நான் என்ன பண்றது? இதுக்கு மேலேயும் நான் நினைச்சாலும் அந்த அளவுக்கு என்னால சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது, எல்லாமே போச்சு அப்படின்னு இவன் கத்தி அழுவுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. குரல் ஒரு மாதிரி இருக்கலாம், ஏன்னா கோல்டு பிடிச்சிருக்கா அதான் அப்படி. அதனால லைட்டா அதை ஒண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.